அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றாரும் சொல்லாது இருக்கப்பெறின். கல்வி கற்காதவர் கூட மிக நல்லவரே. எப்போ என்று கேட்டால், கல்வி கற்றவர் முன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கும் வரை என்பதே வள்ளுவருடைய கருத்து. இதில் நமக்கு ஒரு ஐயப்பாடு என்னவென்றால், படித்தவர் என்பதும் கற்றவர் என்பதும் ஒன்றா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த உதாரணத்தை கேட்டதுக்கப்புறம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்க்கலாங்க. ஒரு பெரிய ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனியில் ஒரு இளைஞர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மாதம் ரூ. 1,00,000 சம்பளம். அந்த ஐடி கம்பெனிக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி கடை. வயசான ஒரு பாட்டி ஒரு இட்லி சுட்டு விற்கிறாங்க. பெரிய இட்லி பாத்திரம். அந்த இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி வியாபாரம் அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர் என்ன செய்வார் என்றால், தினமும் அந்த இட்லி கடைக்கு போய் டெய்லி இட்லி சாப்பிட்டு, தினமும் இட்லி சாப்பிட்டுவிட்டு அப்புறம் காலையில் நிறுவனத்துக்கு செல்வார். மதியானம் அங்கேயே சாப்பாடு. ஒரு நாள் என்ன செய்கிறார், காலையில் இட்லி சாப்பிடுகின்ற பொழுது 4 இட்லி வாங்கிக் கொள்கிறார். சட்னி சாம்பார் என்று கேட்கின்றார். அந்த வயசான பெரியம்மா என்ன செய்கிறாங்கன்னா, சட்னி ஊற்றுறாரு, சாம்பார் ஊற்றுறாரு. அப்போ சாம்பார் அவருடைய கையிலே சட்டையிலே துளி விட்டு பட்டுருது. உடனே அவருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடுது. உடனே அந்த பெரியம்மாவை திட்டுறாரு. ஏம்மா, படிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுமா? அந்த சட்டை எவ்வளோ விலை தெரியுமா? நான் எவ்வளோ சம்பளம் வாங்க தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படின்னு தன்னுடைய தற்பெருமை இல்லாமல் அளந்து விட்டார். அப்போ அந்த பெரியம்மா கேட்டே இருந்தாங்க. கேட்டே வந்து ஒன்றும் சொல்லலை. அடுத்தது இட்லி வேகுது. இவருக்கு இட்லி மறுபடியும் 1, 2 இட்லி தேவை. உடனே இட்லி பாத்திரத்தோடைய மூடியை திறக்க முடியல. அந்த பெரியம்மா திறந்து பார்க்குறாங்க. உடனே இந்த இளைஞர், இதெல்லாம் பெரிய விஷயமா? இதே திறக்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே திறக்க முயற்சி மூடியில் கை வைக்கிறாரு. சுருக்குன்னு சுட்டுருச்சுங்க. உடனே அந்த பெரியம்மா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு வெறும் கையிலேயே அந்த இட்லி பாத்திரத்துடைய மூடி எடுத்து வைக்கிறார் வெளியே. வச்சுட்டு மறுபடியும் இட்லி எடுத்து அந்த இளைஞருக்கு போட்டுறாரு. போட்டு முடிச்சுட்டு, தம்பி, நீ வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியில் நிறுவனத்தில் வேலை செய்யலாம், நீ இவ்வளோ சம்பளம் வாங்கலாம். இப்போ நான் வந்து ஏட்டு படிப்பு இல்லாத ஒரு பெண்மணி, நான் இட்லி கடை வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 3000 இட்லி விற்கிது. ஒரு இட்லிக்கு எனக்கு குறைந்தபட்சம் ரூ. 2 லாபம்னு வச்சுட்டோம்னா கூட, ஒரு நாளைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 6000 லாபம் கிடைக்குது. ஒரு மாதத்துக்கு 3 × 30 × 6000 1,80,000 எனக்கு வருமானம் கிடைக்குது. இப்போ கல்வி அப்படிங்கிறது வேறு, படிப்பு அப்படிங்கிறது வேறு. இப்போது நான் இட்லி சுடுறதுல எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்கிற விஷயத்தை பற்றி தெரியும். அப்போ அவ்வளோதான் விஷயம். அதுதான் படிப்பு அப்படிங்கிறது. அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிட்டு தெரிஞ்ச மாதிரி நடிச்சிங்கன்னா, இப்போ சூடு வச்சுக்கிட்டீங்களே, அது மாதிரி தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் பொருளாதாரத்திற்கும் கல்விக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அப்போது அந்த ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடிய இளைஞர் தலை குனிந்தார். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, கல்லாதாரும் நனிநல்லார். அப்போது இட்லி சுடுற பாட்டிக்கு முன்னாடி அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற இளைஞர் ஒரு கல்லாதவர் தான். அதை பற்றி தெரியாதவர் தான். அப்போ ஐடி கம்பெனியை பற்றி இந்த பாட்டிக்கு தெரியாது. அப்போ எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கற்றவர்கள் அப்படின்னு ஒத்துக்க முடியாதுங்க. அதனால தான் சொல்கிறாங்க, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிணிப்பல தெல்லித்தின் ஆராய்ந்து அமையுடைய கற்பமே நீருடைய பாலும் குறுகி தெரிந்து. அன்னப்பறவை மாதிரி நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும். எல்லா விஷயமும் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால் தெரியாத விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய கருத்து. ஆகவே அந்த கருத்தை ஏற்று நமக்கு தெரிந்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்வோம், தெரியாததை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வோம். நன்றி.